ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் நம்பர் 7.1 அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் நம்பர் 5 அதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் அன் ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் பை த மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். இதுதான் நம்முடைய கொஸ்டின். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆன்டி டெரிவேட்டிவ்னா என்ன? இன்டெக்ரல். அதுதான் ஆன்டி டெரிவேட்டிவ். அதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டு ஃபைண்ட் த இன்டெக்ரல் ஆஃப் இன்டெக்ரலுக்கு வந்து இதை மாதிரி சிம்பிள் எழுதுவோம், இதை மாதிரி சிம்பிள் போடுவோம். sin 2x minus 4e power x dx is equal to என்ன? அதான் நம்முடைய கொஸ்டின். ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன் இங்கே டிஎக்ஸ் போடுறேன்? பிகாஸ் வி ஆர் அலோவ் டு டூ இன்டெகிரேஷன் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து மட்டும் தான் நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும். இதெல்லாம் பேர் என்னென்னா இன்டெகிரண்ட். இது பேர் இன்டெகிரண்ட். நம்முடைய இன்டெகிரண்ட்டில் எந்த எழுத்து மட்டும்தான் இருக்குது? எக்ஸுங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்குது. வி ஹேவ் லெட்டர்ஸ் எக்ஸ். ஆனால் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், இன்னொன்று என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் மல்டிப்ளைட் வித் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த இன்டெக்ரலில் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? ஐம் கோயிங் டு ஸ்ப்ளிட் அப் இன்ட்டு டூ பார்ட்ஸாக வச்சுட்டு ஐம் கோயிங் டு ஷோ யூ. முதல்ல இதை I1 எடுத்துக்கிறேன், ரெண்டாவது I2ன்னு எடுத்துக்கிறேன். எதை I1 எடுத்துக்கிறோங்கிறத முதல்ல ஐ வில் டூ இட். முதல்ல இந்த dx ஐ வில் மல்டிப்ளை வித் போத். ரெண்டுத்தோடையும் தனியாக நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். sin 2xோட நான் dx மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி 4e power 2xோட ஐ வில் e power 3xோட ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை dx. அப்புறம் இன்டெகிரேஷன் சிம்பிள் நான் ரெண்டுத்துக்கும் தனியாக கொடுத்துக்கிறேன். ஐ எம் கோயிங் டு கன்சிடர் திஸ் as மை I1. இதை I1 எடுத்துக்கிறேன். அண்ட் மை செகண்ட் பார்ட் இஸ் as I2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். முதல்ல நம்ம இப்போ I1 we will look over. I1 what is I1? I1 is equal to integration over sin 2x dx. அதுதான் கண்டுபிடிக்கணும். sin 2x dx. நம்ம எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin 2x வரும்? cos 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we will get என்ன? sin 2x. ஸோ cos 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we will get sin 2x. sin 2xஆ வரும். we will have minus sin 2x. இதுதான் நம்முடைய ஆரம்பம். ஓகே, ஸோ ஹியர் sin 2x இதுதான் நம்முடைய ஆரம்பம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? வில் பி மல்டிப்ளைங் வித் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய பர்சன் d by dx of 2x. ஸோ d by dx of 2x வந்து என்ன? டெரிவேட்டிவ் ஆஃப் 2x is 2. ஸோ நமக்கு என்ன வருது? மைனஸ் sin 2x by 2 அப்படின்னு நமக்கு வரும். ஓகேவாடா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த -2வையும் -2 அந்த பக்கம் எடுத்து வர போகிறோம். dx we are going to bring it to the right side. சரியா? ஸோ இது வந்து நம்ம இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ, அதனால் உங்களுக்கு தெரியும் இது வாட் we are been doing. we have been what we are going to do. இது வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க, இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தானே? ஸோ I'll write it as sin 2x. அந்த பக்கம் dx வந்துடுது. ஸோ I'll have in the bracket cos 2x. இப்போ அந்த -1/2 நான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். -1/2 I'm going to bring it inside the derivative. ஸோ -2 எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஸோ அது வெறும் நம்பராக இருக்கிறதுனால ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ், ஐ கேன் டேக் இட் டைரக்ட்லி. இதே இது வேரியபிளாக இருந்துச்சு, எக்ஸ் மாதிரி வேரியபிளாக இருந்தால் அது கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணுற மாதிரி வரும். அது இப்போ நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ நமக்கு என்ன வேணும்? ஐ வில் டூ இன்டெகிரேஷன் ஆன் போத் பார்ட் பண்ணிடுறேன். இப்போ இதான் நமக்கு வேணும், அது இந்த பக்கம் எழுதிக்கலாம். sin 2x dx நமக்கு எது வேணுமோ அது வந்துடுச்சு. ஸோ இன்டெகிரல் ஆஃப் d cos 2x minus 2 என்னது? தட் இஸ் என்னென்னா அந்த இன்டெகிரேஷனை நம்ம ரிமூவ் பண்ணி எழுதிடலாம். I can remove the integration and write it.
எழுதினா என்ன வரும் உங்களுக்கு? மைனஸ், இந்த மைனஸ் இந்த இருக்குது, மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2 ப்ளஸ் நமக்கு ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கா, ஐ வில் ரைட் இட் இஸ் C1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். C1 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? ஸோ வி ஹவ் டன் த இன்டகிரேஷன் பார்ட். I1 கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் காஸ் 2x பை 2 ப்ளஸ் C1. இது ஒரு இன்டைரக்ட் மெத்தட். அப்படிதானடா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம I2 பார்ட் நம்ம பண்ண போகிறோம். வி ஹவ் டன் தட் I1 பார்ட். I1 பார்ட் என்ன? மைனஸ் காஸ் 2x பை 2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் 1. இப்போ I2 பண்ணிடலாமா? I2 எழுதுகிறோம். I2 is equal to integration over minus 4 e power 3x dx. ஓகே, ஸோ இப்போ எதை இன்டகிரேட் பண்ணால், எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power 3x வரும்? எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 4 e power 3x அப்படி தான் பார்க்கணும். மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனில் அப்படி தான் யோசிக்கணும். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power 3x வரும்? ரொம்ப ஃபண்டமெண்டலாக யோசிச்சா, டக்குன்னு யோசிச்சா நம்ம என்ன யோசிப்போம்? e power 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power 3x பா, அவ்வளோதான். சரியா? அப்படியே வரும் டெரிவேட்டிவ் ஆஃப் minus 4 e power 3x, சாரி e power 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? e power 3x multiplied with இங்கே என்னது? d by dx of 3x. d by dx of 3x வந்து என்ன? 3. சரியா? ஸோ ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, என்ன வந்திருக்கு? இந்த டேர்மாக இங்கே இருக்குது. we don't have that term. அந்த டேர்ம் நமக்கு அங்கே இல்லை. அங்கே என்ன இருக்குது நமக்கு டேர்ம்? we have a term. என்ன இருக்குது? -4 there. அப்படின்னா இங்கே எனக்கு I need -4. இட்ஸ் a நம்பர். அதனால் நம்ம டேரெக்டாக கூட we can multiply -4 on both sides. ஓகேவாடா? ஸோ ஸ்டில் நம்ம இந்த பர்சன்ஸ் மட்டும்தான் தேவை. we need these persons alone for our integration. அவங்க மட்டும் தான் இன்டகிரேஷனுக்கு தேவை. ஸோ அவங்கள மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரைட் சைடில் வச்சுக்குவோம். -4 e power 3x. இந்த கீழே இருக்கிற dx அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். இட் பிகம்ஸ் dx. அப்புறம் இங்கே 3 ஐ வில் பிரிங் இட் டு த ரைட் அந்த சைடு. -4 by 3 d e power 3x. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன வருது? இந்த -4 by 3 இருக்குல்ல, ஐ கேன் பிரிங் இட் டு த d of e power 3xக்கு உள்ளுக்கு எடுத்து வந்துடலாம். பிகாஸ் இட்ஸ் சிம்பிளி a நம்பர், அதனால் டேரெக்டாக நம்ம எடுத்து வந்துடலாம். இஃப் ஐ பிரிங் இட் டேரெக்ட்லி என்ன வரப்போகுது? d of e power 3x -4 by 3. 4 by 3ல நான் எக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். 4 by 3 is equal to என்ன வரப்போகுது? -4 e power 3x dx. I can apply the integration sign on both sides. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்டகிரேஷன்னா என்ன? ஆன்டி டெரிவேட்டிவ். ஸோ ஐ கேன் ரிமூவ் இட் அவுட் சைட். இதை வெளியே எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு ஐ வில் ரைட் த கான்ஸ்டன்ட், புது கான்ஸ்டன்ட், அது பேர் C2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வேண்டிய ஆள் கிடச்சிட்டாங்க பாருங்கள். திஸ் இஸ் த வாட் வி ஆர் பீன் இன்ட்ரெஸ்டட் வித். இதான் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு நமக்கு கிடச்சிட்டு என்ன வருது? -4 e power 3x by 3 plus C2. ஸோ we are done with the part. எழுதிடலாமா? -4 e power 3x by 3 plus constant 2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த கான்ஸ்டன்ட்டுங்கிறது ஏதோ ஒரு நம்பர் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அது என்னன்னே தெரியாது. ஸோ 2 கான்ஸ்டன்ட் இருக்குது. ஏதோ 2 நம்பர் சேர்த்தா ஆட் பண்ணால் ஒரு நம்பர் தான் வரப்போகுது. தட்ஸ் ஆல்சோ கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். அதனால் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? கேபிட்டல் C அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் எனக்கு என்ன கிடச்சிச்சு? C1 plus C2 will give you, நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? எடுத்துக்கொள் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் கான்ஸ்டன்ட். ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பழகியிருக்க மாட்டீங்க. பட் ப்ளீஸ் யூஸ் டு
used with these. இதெல்லாம் நீங்கள் பழகிக்கணும். சரியா? So we have done this integration part. So answer என்ன வருது? minus cos 2x by 2 minus 4 e power 3x by 3 plus constant. Thank you for watching the video till the end. Doubts இருந்தால் கண்டிப்பாக let me know in the comment. கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். Bye. நன்றி.